நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆட்டம்ன்ற வார்த்தைக்கு ரிலேட்டடான 3 செலிபிரிட்டிஸ் தான் இந்த ஸ்பெஷலான லிஃப்ட்டுக்குள்ள இருந்து இப்போ வர போறாங்க. யார் இருப்பா லிஃப்ட்டுக்குள்ள? ஆட்டம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஜோடி நம்பர் 1. அதுல கலக்குன மிஸ்டர் நேத்ரன், தீபக் அண்ட் வெங்கட் இப்போ நம்ம கூட இருக்காங்க. 3 பேரும் அழகா வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்காகவே உங்களை ஸ்பெஷலா பாராட்டி 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்றோம் முன்கூட்டியே. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நாம பார்க்க போறது குரூப்ல டூப். குரூப்ல டூப் அப்படின்னா ஒரு குரூப்பா ஒரு 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். இந்த குரூப்ல டூப்பை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 சான்ஸ் தருவோம். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல அவங்க 3 பேரும் வந்து நின்ன உடனே உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் டைம் தருவோம். அதுக்குள்ளே டூப் யாருங்கிறத கரெக்டாக லாக் பண்ணிடணும். அதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் பஸர் அமுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஐயோ இப்போ இல்லைண்ணே, ஐயோ இல்லைங்க விடுங்க சொல்லிடுறேன். பஸரை யார் ஃபர்ஸ்ட் அமுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்க தான் டூப்பை ஃபர்ஸ்ட் லாக் பண்ண முடியும். மீதி 2 பேருக்கும் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் கிடைக்கும். அதுலேயும் உங்கள் 2 பேருக்கு நாங்கள் ஒரு லாக் வச்சுருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒரே ஆளை லாக் பண்ண முடியாது. நீங்கள் தனித்தனியாக தான் செலக்ட் பண்ணணும் டூப் யாருன்றதை. இதில் நீங்கள் 3 பேரும் ஒவ்வொருத்தரை லாக் பண்ணிடுவீங்க. இப்போ செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு தருவோம். அதில் வந்து அந்த 3 பேரும் அவங்க ப்ரொஃபஷன் ரிலேட்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. அதில் நீங்கள் திரும்பவும் டூப் யாருன்றதை லாக் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் லாக் பண்ண அந்த பர்சனோ செகண்ட் லாக் பண்ண பர்சனோ ஒரே ஆளாக இருந்தால் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகாது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் தப்பாக சொல்லிட்டு செகண்ட் கரெக்டாக சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்லேயும் தப்பாக சொல்லி செகண்ட்லேயும் தப்பாக சொல்லி முட்டாள்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் 1000 பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸை நாங்கள் சந்தோஷமாக கம்மி பண்ணிடுவோம். இதெல்லவா போட்டி? இது குரூப்ல டூப் இல்ல, இது கண்டிப்பா குரூப்ல ஆப் தான். கண்டிப்பா குரூப்ல ஆப். ஆமா, அதுல யாரு ஆப் வாங்காம எஸ்கேப் ஆவறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே ஓகே, இப்போ அந்த குரூப் யாருன்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த மாதிரியான குரூப் வருவாங்க நீங்க சொல்லுங்களேன். த்ரிஷா, நயன்தாரா, நமிதா, இந்த மாதிரி ரேஞ்சுக்கே நீ திங்க் பண்ற. இல்ல த்ரிஷா, நயன்தாரா, நயன்தாரா, நமிதா. ஓ இதுல நீங்க கன்ஃபியூஸ் வேற ஆவீங்களா? தெளிவா சொல்லிர மாட்டீங்க, நீங்க கண்ணை பார்த்தே சொல்லிடுவீங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க தீபன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா? தெரியல, யாராச்சும் பால்காரர், போஸ்ட்மேன். அதனால புரிஞ்சிக்கவே முடியல என்ன மாதிரி வரும்னு. ஆமா, எதிர்பார்க்கவே முடியலையே. எதிர்பார்க்கவே முடியல. நீங்க சொல்லுங்க நேத்ரன். காலேஜ் கேர்ள்ஸ். இப்போ ஸ்கூல் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ். சரி, காலேஜ் கேர்ள்ஸ் வந்தா நீ எப்படி காலேஜ் புரியல. ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கும் காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டூப்போட வர போற அந்த குரூப் யாருன்றதை நம்மளோட லிஃப்ட்ல இப்போ பார்க்கலாம். இவங்க தான் அந்த குரூப். ஓகே, இவங்க எந்த குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஜோசியம். கிளி ஜோசியம். கிளி ஜோசியம். ஆஹா, என்ன அறிவு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? நேரம் துவங்க இருக்குது. your time starts now. வீட்ல காலிங் பெல் அமுத்துற மாதிரி அமுத்துறாரு, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அதுவும் அவர் அங்க பார்த்துட்டு அமுத்தாலும் பரவாயில்ல, என்னைய பார்த்துக்கிட்டே ட்ரின்னு அமுத்திக்கிட்டே இருக்காரு. என்னைய பார்த்தா டூப் மாதிரியா இருக்கா உங்களுக்கு? இல்லம்மா, நீ கன்ஃபார்மா பார்த்துட்டே இல்லன்னு சொல்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் நீ பார்க்கவே மாட்டீங்கற. நீ வெரி குட். பட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணீங்க பஸரை. சோ வெங்கட், நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர்ல யாரை டூப்னு நினைக்கிறீங்க? சி. திரு வெங்கட் அவர்களுடைய ஆப்ஷன் வந்து சி. சி வந்து இந்த குரூப்லயே டூப் அப்படிங்கிறாரு. செகண்டா பஸரை பிரஸ் பண்ணவர் வந்து நம்ம நேத்ரன். நீங்க சொல்லுங்க நேத்ரன், இதுல யார் டூப்? ஏ ஏ ஏ. நேத்ரன் வந்து ஏன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தீபக் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் மனசுலயே நினைச்சுக்கிட்டாரு போல. இல்ல, எனக்கு ஏதோ மிச்சம் மீதி இருந்தா நான் எடுத்துக்கிறேன் தான் நான் விட்டேன். வேற வழி இல்ல, நீங்க தாங்க டூப். ஓகேவா? இந்த குரூப்ல டூப் ரவுண்ட்ல வெங்கட் வந்து சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. நேத்ரன் ஏ தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. தீபக் பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. இவங்க லாக் பண்ணதெல்லாம் கரெக்டா. யார் யார் பாயிண்ட்ஸ் ஜெயிக்க போறாங்க, யார் யார் தோக்க போறாங்கன்றது இவங்களோட செகண்ட் சான்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். இந்த செகண்ட் சான்ஸ்ல இவங்க 3 பேரும் அவங்க ப்ரொஃபஷன் ரிலேட்டடா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு திரும்பவும் நீங்க டூப் யாருன்றதை லாக் பண்ணலாம். நீங்க இன்ஃபேக்ட் மாத்தியும் லாக் பண்ணலாம், இல்ல பழைய லாக்கே நீங்க வச்சுக்கலாம். ஆனா
பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் சான்ஸை ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறது ஃபர்ஸ்ட் பஸர் அமுக்குனா மிஸ்டர் வெங்கட். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கட் சுப்பிரமணியம். வயசு என்னது? கேட்டார்ல ரைட்டா சொன்னீங்க, ஜோசி தப்பாயிரும். சரி 28. வெங்கட்டுடைய ராசியில் 28 வயசில் ஜோசியம் பாருயா. அவங்களுக்கு நல்ல நேரங்களை பார்த்து நல்லதமாயிடு. வெங்கட்டு உங்களுக்கு வந்த ஜோசியம் வந்து நல்லா இருக்கு, கருமாரியே வந்திருக்கிறாங்க. ஆஹா, கருமாரி வந்ததுக்காகலாம் உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. டிவோர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணு. ஓகே. கெண்டம் ஆபத்து எல்லாம் உங்கள் ராசிக்கு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கை வந்து ஓட்ட கை, எவ்வளோ காசும் நிற்காது, போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு யாரையும் சீக்கிரம் பழகிடுவீங்க. அந்த பழக்கத்தால் நீங்கள் போய் யார்கிட்ட போய் ஹெல்ப்பு உதவியும் கேட்டால் சரி, உங்களுக்கு கேட்டால் இல்லைன்னு கேட்காம செய்வாங்க. அப்போ சேர வேண்டிய நண்பர்களால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. லைஃப்பில் தாய் தகப்பன் வாழ்ந்ததை விட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படி நல்லா இருப்பீங்க. வந்த ஜோசியும் கருமாரி நல்லா இருக்குது. தேங்க்யூ. நன்றி. ஸோ அடுத்ததா வந்து ட்ரை பண்ண போறவர் நேத்ரன். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். நேத்ரன். உங்கள் வயசு? 30. இன்னும் நேத்ரன் அவர்களுக்கு ஒரு நல்ல சீட்டை வந்து எடுத்து கொடுமா. அவருக்கு நல்ல வாழ்க்கையில் எப்படி வர போகிறாங்கிறத பார்த்து எடுத்து கொடுமா. அண்ணன் நேத்ரன் அவர்களுக்கு மகாலட்சுமி, மூத்த கடவுள் விநாயகன், சரஸ்வதி 3 வந்திருக்காங்க. உங்களுக்கு இனி இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனை, உங்களுக்கு சுற்றி வந்த அந்த தீண்டாதது காத்துக்கருப்பு எல்லாம் விலகி போச்சு. உங்களுக்கு நல்ல வாயறிவு, செல்வ அறிவு, உங்களுக்கு தைரிய அறிவு எல்லாத்தையுமே கூடல சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. இனி உங்களுக்கு எதுவுமே கவலை இல்லை. உங்களை தேடி வந்த பிரச்சனை புயல் போல் வந்தாலும் பனி போல் போயிடும். இனி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான். நீங்கள் வந்து இன்னொரு வேண்டாத சில வேலைகள் எல்லாம் செய்யறீங்க. அதாவது நீங்க 100% இல்லை, அது என்ன வேண்டாத வேலைன்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவார் அவர். நம்பிக்கை இல்லாத மனுஷங்களுக்கு முன்ஜாமீன் நிற்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கினா நல்லது. எல்லாரையுமே நம்பி போகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் விலகி எல்லாம் சுபமாக நடக்கும். அது கடவுள் அருள் இருக்கும். தோத்துட்டேன். சூப்பர். கடைசியா நம்மளோட தீபக், இது உங்களுக்கான சான்ஸ். வாங்க. தீபக். வயசு என்ன ஆகுது? வயசு வந்து 30. அவர் நேரம் டைமு எல்லாம் நல்லா இருக்கா பார்த்தியா? என்னம்மா வந்தோமா வேலையை முடிச்சோமா போனோமான்னு இருக்கு கிளி. பயங்கர ஷார்ப்பாக இருக்கு. அப்போ இதுவும் ஒரிஜினல் பீஸ் தான். உங்கள் பேருக்கு நல்லா இருக்குது. யார் வந்திருக்கா பார்த்தீங்களா? சிவனும் பார்வதியும் வந்திருக்காங்க. ஓ, காம்பினேஷன். ஆனால் எல்லார்கிட்டையும் சீக்கிரமாக நீங்கள் பழகிருவீங்க. உங்கள் பழகத்துக்கேண்டி யாருக்கிட்ட நீங்கள் ஹெல்ப்பு உதவி கேட்டாலும் உங்களுக்கு மட்டும் இல்லை கேட்க மாட்டாங்க. ஆனால் கையில் எவ்வளோ பணம் வந்தால் நிற்காது. வரவுக்கு மீறி செலவு தான் அதிகமாக இருக்கும். கிரகம், தோஷம், கண்டம் அந்த மாதிரி உங்கள் பேருக்கு எதுவுமே இல்லை. எதாக இருந்தால் மனம் போல் செய்யுங்க. மற்றவங்கிட்ட ரோசனை கேட்டு எந்த காரியத்தையும் இறங்காதீங்க. வாய் வந்து ஓட்ட வாய், எதுவும் மனசுலக வச்சுக்க மாட்டீங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க. அதால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தடைப்பட்டு நிற்கிது. இனிமேல் போட்டு எது நினைச்சாலும் சொல்ல வேண்டாம். போகிறோம். நல்லா இருக்கும். தேங்க்யூ. இனிமேல் எது நினைச்சாலும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன தேங்க்யூன்னு இப்போ நினச்சிட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே, நான் நாடி யோசிச்சு பார்ப்பல. பல்ஸ் ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜென்யூன் பீஸ் மாதிரியே தெரியுது. ஓகே. அந்த செகண்ட் சான்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க 3 பேரும் அவங்களுடைய திறமைகளை காமிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் வெங்கட், நீங்கள் வந்து இப்போ இந்த செகண்ட் சான்ஸ் முடிஞ்ச பிறகு யாரை டூப்புன்னு லாக் பண்ணுறீங்க? முன் வச்ச காலை பின் வாங்க மாட்டேன். சி தான். சி தான். நீங்க ஆரம்பத்தில் சொன்ன அதே தான். சி தான் டூப் அப்படின்னு சொல்லி வெங்கட் வந்து லாக் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் நேத்ரன், நீங்கள் சொல்லுங்கள். ஏ, நீங்களும் உங்கள் முடிவில் மாற்றமே இல்லாமல் இருக்கீங்க. நேத்ரன் அவர்கள் ஏ தான் டூப் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயும் அதே தான் சொன்னார். ஸோ கடைசியா தீபக் அவர்களே நீங்கள் சொல்லுங்க. சி மொழியே சரியில்லை. எனக்கும் சி மேலே டவுட் வருது. எங்கேயோ பார்த்தா மாதிரி வேற இருக்கு. ஸோ நான் சிக்கு மேலே நான் ப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தீபக் அவர்கள் இப்போ லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பிலேருந்து சிக்கு சி தான் டூப்னு சொல்லியிருக்காரு. நேத்ரன் அவர்கள் வந்து ஏ அப்படின்னு அவரோட பழைய டெசிஷன்லேயே இருக்காரு. வெங்கட் வந்து சின்னு அவர் பழைய டெசிஷன்லேயே இருக்காரு. ஓகே,
குரூப்ல அந்த டூப் யாரு அப்படின்றத இந்த லிஃப்ட் ஓபன் ஆன உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் இருப்பா லிஃப்ட்டுக்குள்ள? என்ன பேட்ச் குத்திருந்தீங்க நீங்க? நான் ஏ பேட்ச் குத்திருந்தேன். ஓகே, உங்களை யார் கரெக்டா கண்டுபிடிச்சது? நான் கரெக்டாக கண்டுபிடிச்சது நேத்திரன் சார் தான். ஓகே சார், ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஸ்டேஜ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அதான் நினைச்சேன். எப்படி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா இதுக்கு ஸ்பெஷலா? ஆலையிலேருந்து நாய்படாத பாடு தான் இது எனக்கு. உண்மையிலே அந்த உண்மையான ஜோசியம் பார்க்குறவங்க வந்து எனக்கு ஸ்டெயின் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து பண்ணேன். சூப்பர் சூப்பர். இவருக்கா நம்ம பலமா கை தரலாம். ரெண்டு பெரிய புத்திசாலிகள், ஜாம்பவான்கள், இந்தியாவோட அணு விஞ்ஞானியா வர வேண்டிய ஒரு 2 பேரை வந்து இவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஏமாத்தி இருக்காரு. உண்மையிலே அது பெரிய உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரிஜினல் மாதிரி தான் பேசினாரு. ஸோ உங்க மேல நிச்சயமா எங்களுக்கு டவுட் வரவே இல்லை. நிற்கும் போது டவுட் இருந்துச்சு, பேசும்போது டவுட் சத்தியமா இல்லை. ஆமா, கலக்கிட்டீங்க. வெரி குட். தேங்க்யூ சார். ஆனா இதுல உண்மையிலே சோகமான விஷயம் என்னன்னா, இதையே தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்க 2 பேரை டூப்புன்னு சொல்லி பின்னாடி குமுறுன்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க. ரூம் போட்டு அழுகலாமான்னு வேற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க 2 பேரு. ஓகே நேத்ரன் சார், உங்கள்ட்ட தான் அந்த கொஸ்டின் கேட்டே ஆனும். எப்படி இவர் தான் அந்த டூப்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? ஒரு சிம்பிளான விஷயம். சொல்லுங்க. இந்த கிளி ஜோசியம் உள்ளவங்களாம் வந்து உங்களுக்கு வெயிலெல்லாம் உட்காந்துருப்பாங்க, மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க, இந்த திருவாக போயிட்டு வீட்டுக்கு போய் ஏறி கேட்பாங்க இல்லையா? ஆமாம். ஸோ வந்து நிச்சயமாக அவங்க வந்து அவங்க ஸ்கின் டோன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆஹா, இவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. இது இன்னொரு விஷயம் இருந்துச்சு, அவங்க 2 பேராவது எப்போவாது பார்த்து சிரிச்சாங்க, இவர் அப்படியே நின்றுட்டு இருந்தார், எந்த ரியாக்ஷன் கொடுக்காம. ஓகே, நன்றி. உங்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த குரூப்ல டூப் ரவுண்டில் பாயிண்ட்ஸ் வந்தாச்சு நமக்கு. ஸோ அதில் தீபக் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வாங்கியிருக்க பாயிண்ட் 700. அடுத்ததா 2வது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய வெங்கட் அவர்கள். உங்களுடைய பாயிண்ட்ஸ் 800. கடைசியா இந்த ரவுண்டோட வின்னர் நேத்ரன். அவர் கொடுக்கப்பட்ட 1000 பாயிண்ட்ஸையும் அப்படியே வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.